வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு உரையாடுவதற்காக பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் பத்திரிகையாளர் நெய்வேலி பாலு அவர்களும் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். இடதுசாரிகள் எதிர்க்கட்சிகள் எல்லாம் நேற்று ஆர்ப்பாட்டத்திற்கும் முழு அடைப்புக்கும் அறைகோல் விடுத்திருந்தன. அந்த கேரளா, திரிபுரா ஆகிய மாநிலங்களில் மட்டும்தான் இந்த முழு அடைப்புக்கு ஆதரவு தெரியுது. மற்ற இடங்கள்ல எல்லாத்துலேயும் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு இல்லை, நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படவில்லை அப்படின்னு இன்றைய செய்தித்தாள்களில் செய்திகள் இருக்கு. இயல்பு வாழ்க்கை பாதிப்பு இல்லை அப்படின்னு ஒரு போராட்டத்தை ஒட்டி ஒரு செய்தி வருதுன்னா அப்போ போராட்டம் தோல்வி அப்படின்னு ஒரு பொருள் தானே அதில் வருது. எதிர்கட்சிகளுடைய போராட்டம் தோல்வின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக இது ஒரு தோல்வி தான். அதாவது எதிர்கட்சிகளினுடைய பிரச்சனை என்னென்றால், இவங்க ஒன்றும் டெல்லியில் உட்காந்துட்டு இல்லைனா சென்னையில் தங்களுடைய அந்த குழு அறையில் உட்காந்துட்டு ஒரு தீர்மானத்தை போடுறாங்க. ஜன் ஆக்ரோஷ் தின் வச்சுக்கலாம், இல்லைனா முழு அடைப்பு வச்சுக்கலாம் அப்படின்னு. கேரளாவில் வந்து ஹர்த்தால் அப்படின்னு பண்ணாங்க. மக்களே எவ்வளவோ அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நானே வந்து அன்றாடம் ஏடிஎம் முன்னால் நின்று 2000 ரூபாய்க்காக கியூ நின்று காசு எடுத்துகிட்டு இருக்கேன். ஒன்றும் பெரிய கியூ ஒன்றும் கிடையாது, பட் இருந்தாலும் பல ஏடிஎம்மில் காசு கிடையாது. நேற்று சென்ற 13 ஏடிஎம்மில் காசு கிடையாது. அதுக்கு முன்னத்த நாள் சென்ற 11 ஏடிஎம்மில் காசு கிடையாது. நேற்று வங்கிக்கு சென்றேன். வங்கிக்கு போய் ஒரு வாரத்துக்கு வந்து 24,000 ரூபா கொடுப்பாங்கன்னு சொன்னால், அங்கே போய் அது செக்கு கொடுத்து ஒரு 45 நிமிஷம் செக் கொடுத்து பார்த்தா, அதுக்கப்புறம் ஒரு சுற்று போய் வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் ஏற்கனவே வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமை வந்து 2000 எடுத்தீங்க, அப்போ உங்களுக்கு அதுக்கு தகுதி இல்லை, நீங்கள் 20,000 தான் எடுத்துக்கணுன்ட்டு. இப்போ மண்டே வீக் ஆரம்பிக்குதா இல்லை வெள்ளிக்கிழமை வீக் ஆரம்பிக்குதான்னு தெரியாத ஒரு நிலையில் வந்து மக்கள் அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்க ஒரு சூழ்நிலை வந்து இவங்க என்ன ஜன் ஆக்ரோஷ் தின் ஒன்று அறிவிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன கிரெடிபிலிட்டி இருக்குது? இந்த எதிர்கட்சிகளுக்கு என்ன கிரெடிபிலிட்டி இருக்குது? நீங்கள் வந்து மக்கள் படுற இந்த அவஸ்தைக்கு வந்து நீங்களும் உங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருக்கான்னு பார்த்தா யாருக்குமே ஒரு பாதிப்பு இருக்கிறதா தெரியல. யாரும் கியூல் நிற்கிறது இல்லை, யாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறதாவே தெரியல. அப்போ எப்படி நீங்கள் மக்கள் பிரச்சனையை எடுத்து கையாள முடியும்னு பார்த்தா இந்த மாதிரியான இந்த ஃபில்ம்ஸி இந்த நாடகம் பண்ணுற மாதிரி தான் பண்ண முடியுமே தவிர ஒரு 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 ஒருமித்த கருத்தாக, அதில் கூட ஒருமித்த கருத்து கிடையாது. திரிணாமுல் இல்லைன்ட்டாங்க, திமுக கூட ஒரு ஒரு போராட்டம் என்ற ரீதியில் தான் அறிவிச்சிருக்காங்க, பந்து வேண்டாம், ஜன் ஆக்ரோஷ் வேண்டாங்கிற ஒரு ரீதியில் தான் போய் கொண்டிருந்தாங்க. ஸோ இதுதான் பிரச்சனை. தலையாய பிரச்சனை வந்து ஃபஸ்ட்டு நாங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம், நாங்கள்லாம் திருடர்கள், என்ன நாங்களாம் தான் கள்ளப்பணம் வச்சுருக்கோம், பிளாக் மணி வச்சுருக்கோம், நாங்கள் வந்து எங்களுடைய அனைத்து காசுகளையும் ஃபஸ்ட்டு வங்கியில் போய் ஒரு கியூவில் நின்று போடணுமாம்மா. உங்களுக்கு என்ன ஆகும்? கட்சிகள் எல்லாருமே எவ்வளவோ பணம் வச்சிருக்கிறார்கள், ட்ரெஷரர் எல்லா கட்சியிலுமே இருக்குது, கோடிக்கணக்கான பணம் வச்சுருக்காங்க, யாருமே தங்களுடைய சொத்து விவரங்களை வெளியிட மாட்டாங்களாமா. இது எல்லாருமே ஒன்றா தான் இருக்கிறாங்க. நவம்பர் 8ஆம் தேதி பிரதமர் ஒரு அறிவிப்பை வைக்கிறாரு. பிரதமர் சொல்கிறாரு, இந்த அனைத்து எதிர்கட்சிகளும் வந்து பிளாக் மணிக்கு துணை போகிறான்ற ரீதியில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பேசிக்கொண்டே வருகிறார். அனைத்து கட்சிகளும் வந்து இதுக்கு எதிராக இருக்கிறது வேற ஒன்றும் கிடையாது, இவங்கெல்லாம் வந்து இந்த பிளாக் மணிக்கு துணை போகிறார்ன்ற ரீதியில் பேசுகிறார். அப்போ உங்கள் கட்சியாச்சு கணக்கு விவரங்களை வெளியிட வேண்டாமா? நீங்கள் தான் எல்லாத்துக்கும் மேலே இருக்கீங்களே, அது கூட நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க. எதிர்கட்சிகளும் அதே யுக்தி தான். அதாவது நாமெல்லாம் ஒன்றா இருப்போம், எங்கள் கருப்பு பணமானாலும் சரி வெள்ளை பணமானாலும் சரி நாங்கள் ரிவீல் பண்ணவே போகிறதில்ல. 60% மேலே இருக்கிற இந்த கட்சிகளுக்கு வர கான்ட்ரிபியூஷனில் எப்படி 20,000 கீழே வருது? வேற ஒன்றும் கிடையாது. 20,000 கீழே வந்து கேஷ் கான்ட்ரிபியூஷன் எடுத்துக்கலாம், நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ண வேண்டியது கிடையாது. ஸோ இந்த மாதிரியான மக்களை ஏமாற்றும் நடவடிக்கையிலிருந்து எதிர்கட்சிகள் பின்திருப்ப வேண்டும். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை கணக்கை வெளியே கொண்டு வாங்கல. நீங்கள் உங்கள் கணக்கை வெளியே வச்ச பிறகு எங்களுடைய போராட்டத்தில் இறங்குங்க, எங்களுக்காக பேசுங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க? எதிர்கட்சிகளுடைய போராட்டம் இது ஒரு முக்கியமான இயல்பு வாழ்க்கை பாதிப்பு இல்லை, இது முக்கியமான கேள்வி. என்ன ஒரு விஷயம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், குறிப்பாக அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய 2 மாநிலங்களில் இடதுசாரி ஆட்சிகள் தான், திரிபுராவாக இருக்கட்டும் இல்லை கேரளாவாக இருக்கட்டும். இப்போது மேற்கு வங்கத்தில் வந்து இப்போ ஏற்கனவே திரிணாமுல் காங்கிரஸ் செய்திருக்கக்கூடிய அந்த குழப்படி ஒரு விஷயம். 2வது திரிணாமுல் காங்கிரஸுக்கு வந்து இப்போ திடீர்னு வந்து அவங்களுக்கு வந்து இன்றைக்கு மோடி மேலேயே நான் ஒழிச்சே தருவேன்னு சொல்கிறதெல்லாம் என்னன்னு சொன்னீங்கன்னா, அவங்க வந்து இப்போ வங்காளத்தை விட்டு வெளியில் ஒரு ஆல் இண்டியா லெவலில் வர்றதுக்கான ஒரு அட்டம்ப்ட் அப்படிங்கிறத தான் பார்க்க முடியுது. மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் விஸ்வநாதன் சொன்னதில் ஒரு விஷயம் உண்மை. ஏன்னு சொன்னால், இன்றைக்கி மக்கள் வந்து அன்றாட வாழ்க்கை என்பது இப்போ நெருக்கடியாக இருக்குது. அவன் இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறது, நேரத்துக்கு போகிறது வரது என்பதும் வந்து நிறைய தூரம் பயணம் பண்ண வேண்டியிருக்கு. அந்த மாதிரியான சூழலில் இப்போ இதை மாதிரி போராட்டங்களுக்கு வருவது என்பதும் போயிடுச்சு. 2வது, இந்த போராட்டங்கள் என்பது எல்லாமே இப்போ என்னென்னா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 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 நாடக மாதிரி ஆகிப்போச்சு. அதாவது ஒரு ஒரு ரெகுலராக இருக்கக்கூடிய ஒரு அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயமா ஆயிடுச்சு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா,
இந்த 8ஆம் தேதி 10ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல போராட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ என்னென்னா மக்களுடைய பார்ட்டிசிபேஷன் வந்து இன்றைக்கி இங்கே வரத்துக்கு இல்லை, மக்கள் பூரா இன்றைக்கி ஏடிஎம்மில் நிற்கிறாங்க, வங்கியில் நிற்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாதுங்கிறது ஒன்று தான். ரெண்டாவது என்னென்னா இப்போ திரும்ப திரும்ப அது இடதுசாரி கட்சிகளாக இருக்கட்டும் மற்ற கட்சிகளாக இருக்கும், இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு எதிர்ப்பை காட்டக்கூடிய விஷயம் என்ன என்று சொன்னால் தெருவில் இறங்குவது, ஆர்ப்பாட்டம் நடத்துவது, இல்லை ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு 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 எதிர்ப்பை பதிவு பண்ணுவதுங்கிறதான் வருது. வேறு மாதிரியான மெத்தட்ஸ் வரல. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 80களில் 90களில் வந்து இருந்த இடதுசாரிகள் பயன்படுத்தக்கூடிய எல்லா வகையான போராட்ட வகைகளும் இப்போது முதலாளித்துவ கட்சிகளும் வலதுசாரி கட்சிகளும் அவங்களும் வந்து அதை அடாப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. காங்கிரஸ்லேருந்து பாஜகலேருந்து எல்லாம் ஒரே மாதிரியான போராட்டம். அப்போ என்னன்னு சொன்னால் புதிய வழியிலான மக்களை இன்வால்வ் பண்ணக்கூடிய போராட்டங்கள் என்பதே இவங்க டிவைஸ் பண்ணவே இல்லை, அவங்க உருவாக்கவே இல்லை. அப்படி வரும்போது இது வந்து இயல்பாகவே இது வந்து பாதிக்கத்தான் வேணுங்கிறது. ரெண்டாவது என்னன்னு சொன்னிங்கன்னா மக்கள் வந்து இன்றைக்கி எந்த போராட்டத்திலையும் இன்றைக்கி ஈடுபடுவதற்கான முதல்ல ஒன்றும் அவருடைய வாழ்க்கை சூழல் இல்லை. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து எல்லாம் பேங்கில் நிற்கிறதே சரியாக இருக்குது. அதுக்கு தான் இதில் ஒரே ஒரு செய்தி என்ன போயிருக்குன்னு சொன்னால் இந்த இடதுசாரி கட்சிகளாகட்டும் பொதுவான எதிர்க்கட்சிகள் வந்து இன்றைக்கி பாஜகவினுடைய இதனுடைய நோக்கத்தை முதல்ல என்ன சொல்ல அவங்க மறுக்கிறாங்க அல்லது என்ன சொல்ல தவறிட்டாங்கன்னு சொன்னால் இதுக்கும் கருப்பு பணத்தை ஒடுக்குவதற்கும் சம்பந்தம் இல்லை, இது வந்து வெறும் ஏமாற்று வேலை என்பதை அழுத்தமாக பதிவு செய்யலை. இன்னும் சொல்ல போனீங்கன்னா அதிலேயே வந்து எதிர்க்கட்சிகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பல மாதிரியான பேச்சுக்கள். கலைஞர் என்ன அறிக்கை விடார், நல்ல திட்டம் தான் சொல்கிறார். அதே மாதிரி அதிமுக ரொம்ப நாள் வாய் திறக்கவே இல்லை. அவங்க ஏதோ அங்கே வந்து தகராறு இதில் பாராளுமன்றத்தில் பேசுனாங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு பெரிய அந்த பாராளுமன்றத்துக்கு எதிராக அந்த பேரணியில் கலந்துக்கிட்டாங்கிறத தவிர அதற்கு மேலே அவங்களோட தரப்பில் நடவடிக்கை இல்லைங்கிறத பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் எந்த விதமான எதிர்ப்பு நடவடிக்கை என்பதும் இல்லை இந்த திமுக நடத்தின அந்த 1-2 போராட்டங்களை தவிர. அப்போ என்ன வருது என்று சொன்னால் எதிர்க்கட்சிகள் மத்தியில் ஒரு ஒற்றுமை இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இது கருப்பு பணத்தை ஒடுக்குவதற்கான விஷயமே கிடையாது என்பதை அழுத்தமாக பதிவு செய்ய தயார்விட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்க முடியும். திருட்டு பணத்தை ஒழிப்பதற்கான நடவடிக்கையாக இதை கருத முடியாதுங்கிற கருத்தை வந்து மக்களிடத்தில் கொண்டு போக மக்களிடத்தில் அழுத்தமாக பதிவு செய்ய எதிர்க்கட்சிகள் தவறிவிட்டார்கள் அப்படிங்கிறது பாலுவுடைய பார்வை. நீங்கள் கிட்டத்தட்ட அதே விஷயங்களை அதே கருத்தை தான் நீங்களும் சொல்கிறீங்க. ஆனால் எதிர்க்கட்சிகள் ஒரு காலாவதியாகி போன ஒரு போராட்ட முறையை கையில் எடுத்திருக்கிறார்கள் அல்லது மக்கள் பங்கேற்காத ஒரு முறையை கையில் எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கறது சரியா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள வருது. ஏன்னா மக்களுடைய ஆதரவு இந்த கட்சிகளுக்கு இல்லை என்று சொல்ல விளைகிற மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடுவனுடைய நேர்காணல் ஒன்று இன்னைக்கு ஒரு ஆங்கில நாளிதழில் வந்திருக்கு. அதில் அவர் என்ன சொல்றாரு, மக்கள் இந்த போராட்டத்தை ஆதரிக்கவில்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஆதாரமாக அவர் சொல்லக்கூடியது எந்த இடத்துலையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரவில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க வந்து ஒரு பார்வை வந்து மக்கள் ஆதரவு இருக்குன்னா அந்த இடத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கணும், மக்கள் ஆதரவு இருக்குன்னா அங்க வந்து இயல்பு வாழ்க்கை ஸ்தம்பித்து போகணும் அப்படிங்கிற பார்வை எல்லா தரப்புலையும் இருக்குது. இல்லை அது அப்படி பார்க்கவே முடியாது. இது என்ன ஒரு விபரீதமான ஒரு இதுனா, அதாவது இந்த நெகட்டிவிட்டி இது இந்த பிரச்சனையினால வரல, இல்லைனா நான் இந்த நடவடிக்கையால் மக்கள் வந்து கொந்தளித்து போய் ரோட்டுக்கு வந்து பஸ்ஸை கல்லாடியில் அழிக்கல, அதனால மக்களிடையே அமோக வரவேற்பு இந்த ஸ்கீமுக்குன்னு சொன்னால் இதை விட இது மறுபடியும் அதே பிரச்சனை தான். அதாவது அவருடைய குழு அறையிலிருந்து இல்லைன்னா குழு காரில் அங்கங்கே ஊருக்குள்ள போயிட்டு வந்து ஒரு மத்திய அமைச்சராக இருக்கிறார், இவருக்கு கூட இந்த விஷயம் தெரிலனா யாருக்கு தெரியும் எனக்கு புரிய மாட்டேங்குது. அவர் வந்து அவருடைய சொந்த ஊரான நெல்லூரில் போய் இன்னைக்கு பார்த்தா கூட தெரியும் ஏடிஎம்ல எவ்வளோ கியூ நிற்குது, ஒவ்வொரு வங்கியிலையும் எவ்வளோ கியூ நிற்குதுன்ட்டு. இந்த அன்றாடும் கியூ இருக்குது. நேற்று நைட்டு கூட நான் பார்த்தேன், எங்கே காசு இருக்கோ ஏடிஎம்ல காசு இருக்கோ அங்கெல்லாம் கியூ நின்று தான் இருக்குது. அதை வந்து ஒரு நிதர்சனமான உண்மையாக ஒத்துக்கொள்ள வேணும். 50 நாள் டைம் கேட்குறாங்களாமா. 50 நாளுக்குள்ளால அந்த நாடே நாசமாகி போய்விடும். வேற ஒன்றும் கிடையாது. பிஸ்னஸ் வந்து ஒரு ரொட்டேஷனில் வர்றதுக்கு 1 மாதத்துக்கு மேலே அவனால் முடியாது. 1 மாதத்துக்கு அப்புறம் அவனுக்கு டியூ கட்ட வேண்டியா இருக்கும். எல்லா பிஸ்னஸும் வந்து லோனில் தான் இயங்கி கொண்டு இருக்கிறது. அந்த லோனுக்கு வந்து அவனால் டியூ கட்ட முடியலன்னா அப்புறம் அடுத்த அது வந்து ஒரு என்பிஏ ஆகாது. ஆனால் அது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் எஸ்பெஷலி பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வந்து அதை ரொம்ப தீவிரமாக கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அந்த ஒரு பிரச்சனை வரும்போது பேங்க்ஸுக்கு அதாவது நிறுவனங்களுக்கு மறுபடியும் பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும். இவன் வந்து நோட்டீஸ் அனுப்புவான், அது வந்து பீனல் இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ எங்காச்சும் ஒரு இடத்துல இந்த கேஷ் ஃப்ளோ வந்து பதுக்கி விட்டால் அது பிரச்சனை ஆகிவிட்டால் அது எல்லா இடத்துலையும் பாதிக்குது. இது ஒரு சின்ன ஒரு இஷ்யூ கூட ஒரு வெங்கையா நாயுடுக்கு புரியலைன்னா நான் எங்கே போய் என்ன விளக்குறதுன்னு புரியல. அடுத்ததாக நவம்பர் 8ஆம் தேதி பிரதமர் அறிவிக்கிறாரு, நவம்பர் 15ஆம் தேதி
பாராளுமன்றம் கூடுது. 29 இன்னைக்கு டேட் வந்து 29. இன்னை வரை ஒரே ஒரு நாள் தான் பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காரு, ராஜ்யசபாக்கு வந்திருக்காரு. அதுவும் போன வெள்ளிக்கிழமை வந்தாரு. எதுக்கு? ஆஹா, நாமெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஐயோ பிரதமர் வந்துட்டாருப்பா, நான் மக்களுடைய எதிர்பார்ப்புனால பிரதமர் வந்துட்டாரு. இப்போ வந்து மக்களவையில், அதாவது மக்களை சந்திக்கணும், மக்களவைக்கு சென்றா போதும். நீங்க சும்மா வந்து பட்டிண்டா கோவால போய் கண்ணீர் விடுறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீங்க மக்களை சந்திக்க வேண்டும் என்றால் மக்கள் பிரதிநிதிகளை சந்திங்க. அதுக்கு தான் போனாரு நாம் பார்த்தோம். கிடையாது, அவருடைய கொஸ்டின் அவருக்கானதாக அவர் போனாரு. ஒரே ஒரு மணி நேரம் அங்க இருக்கும் ஒரு வாய்ப்பு இருந்ததுனால ஸ்பீக்கர் வந்து வைஸ் சேர்மன் வந்து ராஜ்யசபாவோட வைஸ் சேர்மன் அப்ப இருக்கிற பிசினஸை தள்ளி வைத்துக் கொண்டு தான் இந்த மன்மோகன் சிங் அழைக்கிறார் பேசுறதுக்கு. ஸோ இதுதான் நிதர்சனமான உண்மை. இவர் வந்து ஏன் தவிர்க்கிறாரு, ஏன் பாராளுமன்றத்துக்கு வர மாட்டேங்குதுன்னு புரிய மாட்டேங்குது. பாராளுமன்றத்தில் உரிய சமயத்தில் வந்து டிபேட்டில் கலந்து கொள்வார்னு சொன்னா அது என்ன ஒரு லாஜிக் எனக்கு புரிய மாட்டேங்குது. அது எப்படி ஒரு அமைச்சர் சொல்லலாம்? வெங்கையா நாயுடு வந்து இவ்வளவு ஒரு மூத்த அமைச்சர், எவ்வளவோ காலம் பாராளுமன்றத்தில் பணியாற்றியிருக்கிறார். ஒரு வாஜ்பேயி இந்த மாதிரி ஒரு அவலத்தை செய்தது உண்டா? ஒரு சந்திரசேகர் செய்தது உண்டா? அதாவது வீக் பிரைம் மினிஸ்டர் எடுத்துங்க, ஐக்கிய குஜராத் செய்தது கிடையவே கிடையாது. எல்லா பிரைம் மினிஸ்டர்ஸும் எல்லா காலத்திலையும் பாராளுமன்றத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் வைக்கணுமோ அதை பாராளுமன்றத்தை தான் வைப்பாங்க. இவர் வெளியே போய் இருக்கிற எதிர்க்கட்சிகள் எல்லாம் வந்து கருப்பு பணத்துக்கு உடந்தையா இருக்கிறான்னு சொல்றா, அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால தான் அவ்வளோ ஒரு அவல நிலை. அதனால தான் பாராளுமன்றம் சம்பித்து போயிட்டது. அதையெல்லாம் மறந்து விட்டு இவர் என்ன வெங்கையா நாயுடு என்ன சொல்றாருன்னா, இந்த அனைத்து கட்சிகளும் வந்து கருப்பு பணத்துக்கு உடந்தையா இருக்கிறார்கள். போராட்ட வடிவங்களை பற்றி சொல்றீங்க. இது வந்து 80-70களில் நடந்த போராட்ட வடிவங்களே இன்னும் தொடர்கிறது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அரசு தரப்புல இருந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவும் இல்லை, அதனால மக்களுடைய ஆதரவு இந்த போராட்டங்களுக்கு இல்லை அப்படின்னு அவங்க அரசு தரப்புல இருந்து சொல்றாங்க. அப்போ சட்டம் என்னை பொறுத்த அளவில் வெங்கையா நாயுடு சொல்லுறது சரின்னு தான் நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னு கேட்டால், இன்றைக்கு மக்களுடைய பங்கேற்பு இல்லாத போராட்டங்களும் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் மட்டுமே வந்து பாராளுமன்றத்திலையும் அங்கங்கே அவங்களுடைய கமிட்டிகளில் இல்லை அலுவலகங்களில் கூடி இன்றைக்கி வந்து டோக்கனாக ஒரு 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 அடையாளபூர்வமான போராட்டங்கள் நடத்துவனுடைய விளைவை தான் அவர் ரொம்ப அழகாக அவர் கேலி பண்ணுறார். அவர் கேலி பண்ணுறதை வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. அவர் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர். இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால், கருப்பு பணம். அதில் ஒரு சந்தேகம் என்னன்னா, ஒரு போராட்டத்துக்கு வந்து மக்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்வார்கள் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. மக்கள் அன்றாட வாழ்க்கையில சிக்கி அதுல வந்து அவர்களுடைய ரிலீஃபுக்காக, நிவாரணத்திற்காக அவர்கள் அலைஞ்சிட்டு இருக்கும்போது போராட்டங்களில் வந்து அவர்கள் பங்கேற்பார்கள்னு சொல்ல முடியாது. மக்களுடைய அந்த உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய மக்களுடைய பிரதிநிதிகள் தான் முதல்ல போராட்டத்துக்கு வருவாங்க. இவங்க ஓரளவுக்கு இவங்க வாழ்க்கையில் நெருக்கடிகள்ல இருந்து விடுவிக்கப்பட்ட பிறகுதான் இவர்களுடைய பங்கேற்பு இருக்கும். அந்த அடிப்படையில இது முதல்ல வந்து மக்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாக, அதனாலதான் அந்த ஆக்ரோஷ் அப்படின்னு சொல்லி அந்த போராட்டத்துக்கு பெயர் வைக்கிறாங்களா தெரியல. சீற்றம், மக்கள் சீற்றம் அப்படிங்கிற போராட்டத்தை நடத்துறாங்க. அந்த மக்கள் சீற்றத்துல மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதமாக அரசியல் கட்சிகள் இந்த போராட்டத்தை நடத்துது. இதுல அரசியல் எதிர்கட்சிகளை குறை சொல்றதுல நியாயம் இருக்குதா அப்படிங்கிறது எனக்குள்ள வரக்கூடிய. இல்லை, எதிர்கட்சிகளை குறை இல்லை. எதிர்கட்சிகள் தங்களுடைய கடமைகளை செய்யவில்லை என்பதுதான் நான் சொல்றேன். ஏன்னா நீங்க புதிய வடிவங்களை உங்களால தேட முடியல. இன்னொன்று சொல்றேன், இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ பாராளுமன்றத்தை வந்து முடக்கி தொடர்ந்து பிரதமர் வர வேணும், இது வந்து எவ்வளவு சரின்னு என்னால் புரியுது. இப்போ நான் கேட்குறேன், இன்றைக்கு மோடி வந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? இது வந்து இந்த பலூன் டப்புன்னு வெடிச்சு போயிடும், ஒன்றுமே இருக்காது. அவர் இப்போ பாராளுமன்றத்தில் பேசுறதுனால என்ன வந்துட போகுது? அதெல்லாம் நீங்கள் போக வேண்டியது மக்கள்கிட்ட போங்க. ஏடிஎம்ல வந்து 100 கணக்கில் 3 நாளா 4 நாளா 5 நாளா நிற்கிறான். அவனை பற்றி நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க, அங்கே போக மாட்டேங்கிறீங்க. அதுக்காக தான் அந்த போராட்டம் நடத்துறாங்க. அதுக்காக இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள்கிட்ட அவங்க போகாமல் இவங்க ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு அங்கே மக்களை வாங்குறாங்க. அது முடியாது, அது வரமாட்டாங்க, அவங்களால முடியாது. அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். அவங்களுடைய வாழ்நிலை எப்படி இருக்கு. நீங்கள் ரொம்ப ரொம்ப எளிய ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். இன்றைக்கு வேகமாக காலையில் வந்து பணம் எடுப்பதற்காக கூட்டத்தில் வரிசையில் நிற்கிறாங்க, வங்கிகளில் வரிசையில் நிற்கிறாங்க, ஏடிஎம்ல வரிசையில் நிற்கிறாங்க. அந்த இடத்துல போய் அவர்கள் வந்து ஒரு துன்பத்திலிருந்து வெளியில் வருவதற்கு, கையில் ஒரு பாதுகாப்பான உணர்வை பெறுவதற்கு, அல்லது அடுத்த வேளை செலவுகளுக்கு அலைந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் நீங்க போய் அரசியல் ரீதியாக இந்த அரசு எடுத்த முடிவு எப்படி தப்பு அப்படின்னு அவங்க மக்களை வென்றெடுப்பதற்கான வேலைகளை செய்ய முடியாது. அது வந்து அரசு கேவலமா, அது வந்து ரொம்ப கேவலமான ஒரு சித்திரத்தை கொடுங்க. இப்ப நான் என்ன சொன்னேன்னா, அது இப்போ ஒரு உண்மை, ஒரே ஒரு உண்மை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, எந்த ஐட்டமும் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. நம்பர் 1, அதற்கு தேவையான கரன்சி இன்னும் வரல. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே 500 ரூபாயை 2 ஐசிஐசி HDFC பேங்கை தவிர எங்கேயுமே வரல. தேசிய வங்கிகளில் நேஷனலைஸ் பேங்க்ஸ் எதுலேயுமே வரலைங்கிறது உண்மை. ரெண்டாவது என்னென்னா, நீங்கள்
அந்த வங்கி ஊழியர் அதிகாரிகளுடைய சங்கத்தினுடைய தலைவர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில நமக்கு இருக்கக்கூடிய நம்முடைய நோட்டு அடிக்கக்கூடிய இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸினுடைய கெப்பாசிட்டியை வச்சு பார்த்தா இன்னும் குறைந்தபட்சம் 7 மாதத்தில் தான் இதற்கு தேவையான கரன்சியை அடிக்க முடியும்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இதை மக்கள் மத்தியில் இது போகவே இல்லை. இது தெளிவாக போகல. ஒன்று. ரெண்டாவது, கருப்பு பணம் பற்றி ஏற்கனவே 2010 அதற்கு பின்னால் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் எல்லாமே என்ன சொல்லுதுன்னு சொன்னால், கருப்பு பணம் என்பது நிச்சயமாக கரன்சிகளில் இல்லை, நோட்டாக இல்லை. இது எல்லாருமே சொல்லிட்டாங்க. பார்ட்டிசிபேட்டரி நோட்டாக இருக்குது, வெளிநாட்டு வழியாக போய் ஹவாலா வழியாக இந்த பக்கம் வெள்ளையாக வருது, கருப்பாக போய் வெள்ளையாக வருது. அதே மாதிரி தங்கத்தில் இருக்குது, ரியல் எஸ்டேட்டில் இருக்குது, நிலங்களில் முடக்கிறாங்க, எல்லாத்துக்கும் மேலாக சினிமாவில் முடக்கிறாங்க என்று தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இது ரிசர்வ் பேங்க் கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கை, நம்முடைய அரசாங்கம் கொடுத்துருக்க அறிக்கை இதை பூரா சொல்லுது. ஆனால் இதை யாருமே பேசல. திரும்ப எல்லாரும் அதான் பேசுறாங்க. இல்ல அவங்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகள்லையும் நீங்க தொலைக்காட்சிகள்ல பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, வெளியில பொதுக்கூட்டங்கள்ல பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் இதைத்தான் பேசுறாங்க. இல்ல அதை பேசல. நீங்க அவங்க என்ன பேசுறாங்கன்னு சொன்னீங்கன்னா, பெரும்பாலுமே இன்றைக்கு எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது மற்ற இடதுசாரி வலதுசாரி கட்சிகள்லாம் சொல்றது என்ன தெரியுமா சொல்றாங்க? நோட்டு சரியா வரல, ஏடிஎம்ல பணம் இல்லை, வங்கியில் தரலைங்கிறத பற்றி தான் பேசுகிறாங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். 2000 ரூபா நாங்கள், 4000 ரூபாங்க, 4500 நாங்கள். நான் என்ன கேட்குறேன்னா, இந்த 4000 ரூபா ஒரு தரம் எடுத்தால் அடுத்த முறை எப்போ எடுக்கணும்? இந்த வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? 2000 ரூபா எடுத்தால் அடுத்த அப்புறம் எப்போ வரணும் சொல்லியிருக்காங்களா? கிடையாது. அதே மாதிரி நேற்றைக்கு காலையில் என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று சொல்கிறார் இவர் ரிசர்வ் பேங்க் கவர்னர் சொல்லும்போது அவர் ஒரு அதிகாரி சொல்கிறாரு, ஒருவேளை இந்த லிமிட் ஒருவேளை மாற்றப்படலாம் முதல்ல, அப்புறம் மாலையில் என்ன சொல்கிறாங்கன்னா மாற்றப்படும், இரவு என்னன்னா நாளைக்கு அறிவிப்பு வரும். ஒரே நாளில் 3 விதமான அறிவிப்பு வருது. அப்போ என்னன்னா அரசாங்கமே தெளிவாக இல்லை. என்னன்னா இதுவரைக்கும் 53 அறிவிப்பு நேற்றோட வந்திருக்கு, மாற்றி 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 பண்ணி. அப்போ என்ன தெரியுதுன்னா அரசாங்கமே என்ன செய்யறது என்று தெரியாமல் திணறி கொண்டிருக்கிறார்கள். அப்போ என்னன்னா நீங்கள் 2 வகையான போராட்டம் இருக்கணும். ஒன்று என்னன்னா கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு இது நடவடிக்கை அல்ல, இது எல்லாருமே சொல்லிட்டாங்க. அவ்வளோ பேர் சொன்ன பழைய ரிசர்வ் பேங்க் கவர்னர் எல்லாருமே சொல்லிட்டாங்க. எல்லாரும் சொல்லக்கூடியதை இதை இவங்க ஹைலைட் பண்ணல. ஒரே ஒரு நாள் ஒரு அறிக்கையாக அல்லது ஒரு டாக்குமெண்டாக அல்லது ஒரு செய்தியாளர் சந்திப்புல சொல்லக்கூடிய அதிகாரிகள் சொன்னதெல்லாம் நீங்க அங்கீகரிக்கிறீங்க, அதையெல்லாம் நீங்க ஏற்கிறீங்க. ஆனா தினம் ஒரு கட்சி சார்பாக யாராவது பேசிக்கிட்டே இருக்காங்க, அதெல்லாம் நீங்க ஏற்க மாட்டீங்க. அவங்க திரும்ப என்ன பேசுறாங்கன்னு சொன்னா, பெரும்பாலும் என்ன பேசுறாங்கன்னா, இன்றைக்கு மக்கள் கரன்சி நோட்டு இல்லாமல் ஏடிஎம்ல ஏன் பணம் இல்லை, வங்கியில ஏன் பணம் இல்லை, ஏன் 2000 ரூபாங்கிற, ஏன் 4000 ரூபாங்கிற, இதை பற்றி தான் பேசுகிறார்களே ஒழிய கருப்பு. ஒரே ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், அடிப்படையான பிளாங்க், என்னுடைய வாதத்தினுடைய அடிப்படை என்ன இருக்கணும்னு சொன்னால், இந்த நடவடிக்கைக்கும் கருப்பு பணத்தை கைப்பற்றுவதற்கும் சம்பந்தம் இல்லை, இது தொடர்பில்லை என்பதை நான் அதைத்தான் திரும்ப சொல்றேன். வலியுறுத்தவே இல்லை அவங்க. நீங்க எதிர்கட்சிகள்ல இந்த இது தொடர்பாக அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறதுல பல்வேறு வேறுபாடுகள் இருக்கு. இந்த கருப்பு பணத்தை அல்லது கள்ளப்பணத்தை அல்லது திருட்டு பணத்தை ஒழிப்பதற்காக அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அவசியமானவை. ஆனா இந்த நடவடிக்கை அந்த விளைவை கொடுக்காது, எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் வேற அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறதுல இருந்து கள்ளப்பணத்தை ஒழிக்கிறதுல, திருட்டு பணத்தை ஒழிக்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆனா இந்த நடவடிக்கை அதை செய்யாது. ஏன்னா திருட்டு பணம் பல்வேறு வடிவங்கள்ல இருக்குன்னு சொல்றது வரைக்கும் அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் சரிதான். ஆனா முறையான திட்டமிடல் இல்லாமல் மக்களை அவதிக்குள்ளாகி விட்டார்கள்னு சொல்றது வரைக்கும் இப்படி 3-4 நிலைகள்ல அரசியல் கட்சிகளுடைய அரசியல் நிலைப்பாடு இருக்கு. நீங்க யாரோ ஒரு கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாட்டை வச்சு எல்லா கட்சிகளுடைய அரசியல் நிலைப்பாட்டையும் பொதுமைப்படுத்தி விட முடியாது அப்படின்னு சொல்றேன். இல்ல உண்மையாவே என்னன்னு சொன்னீங்கன்னா, நீங்க திரும்ப நீங்க எந்த கட்சி வேணாலும் பாருங்க, எந்த போராட்டத்தை வேணாலும் பாருங்க, அங்க சொல்லக்கூடிய முழக்கம் எல்லாம் என்னன்னு சொன்னால், இன்னைக்கு மக்கள் ஏடிஎம்ல நிக்கிறாங்க, வங்கியில் பணம் கிடைக்கல, கல்யாணத்துக்கு பணம் கிடைக்கல, 2 லட்சம் சொல்றாங்க ஆனா உண்மையா கிடைக்கல. அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் சொல்லிட்டாங்கன்னா வங்கியில் போனா அவங்க அந்த மாதிரி கொடுக்கலங்கிறாங்க. 24,000 சொல்றாங்க, போனா 10,000 தான் தராங்க, 20,000 தான் தராங்க. இதை பற்றி மட்டும்தான் பேசுறாங்க. அதாவது அன்றாடம், அதாவது அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த நோட்டுகளை செல்லாப்பணமாக ஆகிவிட்ட பிறகு அதனால் வரக்கூடிய துன்பங்கள், துயரங்களை பற்றி மட்டும்தான் இன்றைக்கு ஹைலைட் ஆகுது. பாலு 8ஆம் தேதி ஒரு அறிவிப்பு வருது, அதாவது இந்த நோக்கத்துக்காக இது நடக்குது அப்படின்னு சொல்லி. 8ஆம் தேதி அறிவிப்பு வருது. 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி வரைக்கும் பேசுறவர்கள் எல்லாரும் இதே கருத்தை தான் பேசுறாங்க. 12-13க்கு பிறகு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு நினைச்ச மாதிரி ரிலீஃப் கிடைக்கல. வங்கிகளுக்கு எல்லாம் பணம் சேர்ந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. வங்கிகளுக்கு புழக்கத்துக்கு பணம் சேரல. அப்போ மக்களுடைய பாதிப்பு இன்னும் கடுமையாகுது.
அந்த நேரத்துல மக்களுடைய பாதிப்பை எதிரொலிக்கிற மாதிரி வெளிப்படுத்துற மாதிரி அப்போ வந்து அதை ஹைலைட் பண்ணி பேசுறாங்க. நீங்க வந்து எப்ப பேசினாலும் அந்த 9ஆம் தேதி காலையில 9ஆம் தேதி இரவு அரசியல் கட்சிகள் என்ன நிலை எடுத்தாங்களோ அதை வந்து மந்திரம் மாதிரி தினமும் ஜெபிச்சுட்டு தான் அடுத்தாப்புல இன்றைக்கு உண்டான டெவலப்மெண்ட்டையோ இன்றைக்கு உண்டான கஷ்டத்தையோ பேசணும்னு சொல்வது எப்படி சரியா இருக்க முடியும்னு கேட்குறேன். இல்ல அதுல ஒரே ஒரு சின்ன பிரச்சனை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில, இக்கட்டான ஒரு சூழ்நிலையில தான் தலைவர் கருணாநிதி மாதிரி ஒரு லீடரை நாம மிஸ் பண்றோம்னு நான் கருதுறேன். வேற ஒன்றும் கிடையாது. அவர் வந்து வெளியே வந்து ஒரு விரிவாக அந்த போராட்டத்தினுடைய ஒரு வடிவத்தை அவர் அமைத்திருந்தாலும் அது வேற மாதிரியே நடந்திருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கு. ரெண்டாவதாக இப்போ பாஜகவினுடைய யுக்திகளை நீங்க பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான அவங்களுடைய பிளானிங் பார்த்தீங்கன்னா, மீம்ஸு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இந்த மாதிரியான சமூக வலைதளங்கள்ல எல்லாமே வந்து இவங்க தான் இருக்கிறாங்க. வேற யாருமே கிடையாது. மன்மோகனை பத்தி கொச்சையாக பேசுறது, மன்மோகன் சிங்கை பத்தி கொச்சையாக பேசுறது, ஒரு கருணாநிதியை பத்தி கொச்சையாக பேசுறது, யாரெல்லாம் எதிர்க்கு நின்னாங்களோ மம்தா பானர்ஜியை பத்தி அவங்களுடைய போனகால வரலாறு படம் போட்டு இவர்கள் தான் இந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்தார்கள். இந்த மாதிரியான இந்த கொச்சைப்படுத்துறத ஒரு அரசியலா மாத்தி விட்டார்கள் பாஜகவினர். அதே மாதிரி நீங்க வந்து இவங்களுக்கு எதிராக மோடிக்கு எதிராகவோ பாஜகவுக்கு எதிராகவோ ஏதாச்சும் ஒரு கருத்து வந்து ஏதாவது ஒரு சமூக வலைதள நீங்க பதிவு செய்தீங்கன்னா ட்ரோல்ஸ் என்கிற மாதிரி கூலிப்படையாளிகள் வந்து உங்களை வேட்டையாடுவார்கள், அந்த ஸ்பேஸ்ல வேட்டையாடுவார்கள். இந்த யுக்திகளை கையாளுறதுக்கு ஏன் இந்த பாக்கி இருக்கிற ஆப்போசிஷன் பார்ட்டிஸ்க்கு முடியலை என்ற ஒரு பிரச்சனை எழுகிறது. மோடியினுடைய குஜராத்தில் இருந்த சமயத்தில் இருக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள், அட்டூழியங்கள், அவருடைய வாட்சில் தான் 2000க்கு மேற்பட்டவர் கொல்லப்படுகிறார் என்ற செய்தியை கூட ஒரு மீமாகவோ இல்லைனா ஒரு வீடியோவாகவோ இன்னும் வெளிவரவில்லை. அது எதிர்கட்சிகளினுடைய பிரச்சனை என்று தான் நான் கூறுவேன். இது எல்லாம் வந்து இதுதான் இந்த சார் சொன்னார், இந்த போராட்ட முறைங்கிறது இப்போ மாறிவிட்டது. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரணும். தமிழ்நாட்டில் வந்து 5 கோடிக்கு மேலான ஃபோன்கள் இருக்கிறதுனா இந்த ஃபோனில் வந்து முக்காவாசி ஃபோன்கள், தமிழ்நாடு ஒரு கொஞ்சம் ரிச் ஸ்டேட்னு வச்சுக்கலாம், ஏறத்தாழ ஒரு 50% 60% வந்து இதெல்லாம் ஸ்மார்ட் ஃபோன்ஸு. இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இந்த வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜ் போய் சேரணும். அதை செய்யாமல் நீங்கள் ஏதோ மேடையில் நின்று கத்திட்டு இருந்தீங்கன்னா, அதான் சார் சொன்னார் 60களுடைய போராட்டம் 70களுடைய போராட்டம். நீங்கள் என்ன சொன்னாலும் எவ்வளோ சொன்னாலும் மக்களுடைய தலையில் ஏறாது. வேற ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிரெடிபிலிட்டி கிடையாது. அது பாஜகவுக்கு இன்னைக்கு கிடையாது. மோடி என்ற ஒரு தனி மனிதனுக்கு மட்டும்தான் இன்னைக்கு இந்தியாவில் கிரெடிபிலிட்டி இருக்கு. ஸோ அவரை பற்றி நீங்கள் சாட்டினீங்கன்னா, அவரை பற்றி நீங்கள் ஏதாச்சும் இழிவாக பேசினீங்கன்னா அதற்கான ஆதாரம் உங்கள் கையில் இருக்க வேண்டும். அந்த ஆதாரத்தை இல்லாமல் பேசினாலும் மோடி மேலே ஒரு கரையும் நிற்காது என்ற முதன்மையான கருத்தை வந்து இவங்க ஃபர்ஸ்ட் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஏன் ஏற்றுக்கொள்ள முடிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. பாக்கி ஒரு அரசியல் தலைவருக்கும், இந்தியாவில் இருக்கிற இன்றைக்கு இருக்கின்ற ஒரு அரசியல் தலைவருக்கும் மோடிக்கு இருக்கிற அந்த ஸ்குவீக்கி கிளீன் இமேஜ் என்று கூறுவார்களே, ஒரு கரையும் படாத ஒரு இமேஜ், அது அவருக்கு மட்டும்தான் இருக்குது. அது எப்படி அந்த குஜராத்தில் நடந்த அத்தனை சம்பவங்களும் மாற்றி வைத்துக் கொண்டு மக்கள் எப்படி ஏற்கிறான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு யுக்தி இருக்குது, அதுக்கு ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்கிறது. இதனால தான் இதுதான் தலையாய பிரச்சனை. என்றைக்கு எதிர்கட்சிகள் இதெல்லாம் தன்னுடைய கருத்தில் கொண்டு ஒரு ஆர்மியை இந்த பட்டாளத்தை, இந்த ட்ரோல் பட்டாளத்தை வந்து இந்த கூலிப்படைகளை அமைக்கிறார்களோ, என்னைக்கு இந்த மீம்ஸை உருவாக்குறார்களோ, என்னைக்கு ஒவ்வொரு அவங்க போடும் அந்த பாஜக போடும் ஒவ்வொரு யுக்தியும் இவங்க வந்து மறுக்கிறார்களோ, அன்றைக்கு மட்டும்தான் இதுக்கு ஒரு விடிவு வருமே தவிர நீங்க சும்மா உட்காந்து பிளாட்ஃபார்ம்ல கத்துனாலேயோ இல்ல ஒரு டிவிக்கு பேட்டி கொடுத்ததுனாலையோ நடக்காது என்றதான் என்னுடைய கருத்து. இப்போ பாருங்கள், இன்றைக்கு ஒரு செய்தி, இப்போ வந்து பாஜக அதுவும் குறிப்பாக மோடி வந்து ஒரு நல்ல ஒரு உத்தியை கையாளுறார், ஒரு நல்ல பேச்சாளர். அவர் முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும், இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? கேள்வி. இந்த கேள்வி கேட்ட உடனே எதிர்கட்சியிலேருந்து எல்லாரும் அதெல்லாம் இல்லையே, நாங்களும் கருப்பு பணம் தான் ஒழிக்கணும்னு சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னு சொன்னால், டிட் யூ ஸ்டாப் பீட்டிங் யுவர் ஒய்ஃப்னு ஒரு கேள்வி. இவங்க பொண்டாட்டி அடிக்கிற நிறுத்திட்டியானா, ஒன்றும் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொன்னால் நேற்று வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருந்தேன், இல்லை நிறுத்துறேன்னா தொடர்ந்து அடிக்கிறேன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு கேள்வியை தான் இன்றைக்கி மோடி வைக்கிறார். அப்போ என்ன என்று சொன்னால், கருப்பு பணத்துக்கு இதுக்கு என்னையா சம்பந்தங்கிற கேள்வியை தான் வலுவாக சொல்லணும். அதுதான் உண்மை. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். மோடி தேர்தலில் நிற்கும் போது என்ன சொல்லிட்டு வந்தார், நான் வந்த உடனே இந்த கருப்பு பணத்தை ஒழித்து எல்லா மக்களுடைய வங்கி கணக்கில் 20 லட்சம் ரூபாய் போடுறேன்னு சொன்னார். அந்த கேள்வியே இன்றைக்கு வரவே இல்லை. அப்போ என்ன என்று சொன்னால், மோடியை பொறுத்த அளவில் இந்த கருப்பு பணத்தை ஒழிப்பதில் அவர் படுபடு தோல்வி அடைந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதனால தான் இன்றைக்கு என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், இந்த டிமானிட்டைசேஷன் நோட்டை செல்லா காசு ஆக்குவதன் மூலமாக நாங்கள் கருப்பு பணத்தை நோக்கி ஒரு மிகப்பெரிய படையெடுப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று ஒரு பெரிய ஒரு பிரச்சாரத்தை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கு மாற்றாக எதிர்கட்சிகள்கிட்ட எதுவுமே இல்லை. இதுதான் உண்மை. அவங்க வந்து 8ஆம் தேதி சொல்கிறாங்க, 9ஆம் தேதி சொல்கிறாங்கிறத கேள்வி என்ன கேட்கணும், எப்படியா மல்லையா வெளியில் போனான்?
எப்படி வந்து ஸ்டேட் பேங்க் வந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாய் எப்படி வந்து அவங்க தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இது வந்து அதுக்கு என்னெல்லாம் விளக்கம் சொல்கிறாங்க தெரியுமா? அதெல்லாம் வந்து எதிர்க்கட்சிகள் பேசவே இல்லை. ஒரு நாளைக்கு கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் காலம் மாறி இருக்கு அவ்வளோதான் லெட்ஜரில், ஆக அது வராதுன்னு. போன ரிசர்வ் பேங்கினுடைய டெப்டி கவர்னர் ரிட்டையர் ஆனவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எப்போ வந்து இது நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ்லேருந்து இது வேறு காலத்துக்கு போயிடுதோ, லெட்ஜரில் போயிடுதோ, அதற்கு பிறகு அதை ஃபாலோ பண்ணுங்கிற ஒரு அர்ஜி எங்களுக்கு கிடையாது, அந்த ஒரு அவசர நிலை எங்களுக்கு கிடையாது. அப்போ என்ன ஆகும்னா, இது கொஞ்ச நாளில் அப்படியே முள்ள இட் வில் பீட்டர் டவுன், அது பாட்டுக்கு வெளியில் போயிடும். அது திரும்ப யாருமே மல்லையா கொடுக்குறத இந்த தள்ளுபடி பண்ணதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. உடனடியாக என்ன கேட்கணும்னு சொன்னால், இப்போ நேற்று பாருங்கள், சஹாரா குழுமம் அரசாங்கத்திற்கு விரோதமாக அது தொடர்ந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு நிறுவனம் ஆயிடுச்சு. நேற்று சொல்கிறாங்க 600 கோடியை கட்டினா தான் அவனை விடுவேன்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் அதானியை கேட்கல, ஏன் வந்து நீ வந்து இப்போ அத்வானியை கேட்கல? அப்போ இதெல்லாம் என்ன வருது என்று சொன்னால், இன்றைக்கி அரசாங்கம் வந்து எந்த நடவடிக்கை எடுக்கணுமோ அதை சொல்லாமல் அவங்க வந்து ஒரு சூ காட்டிகிட்டு இருக்காங்க, ஒரு திசை மாற்றி அவங்க வந்து எல்லாருக்கும் போக்கு காட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்குத்தான் எல்லா கட்சிகளும் இரையாகிவிட்டன. மற்றொன்று என்ன என்று சொன்னால், இந்த பாராளுமன்ற போராட்டம் என்பது இது வந்து சும்மா அது ஒரு ஒன்னான மாதிரி ஏமாற்ற வேலை. அது எந்த கட்சியாக இருந்தாலும் அது இடதுசாரி வலதுசாரிங்கிறத பிரதமர் வந்து பேசிட்டா என்ன ஆகிடும், உடனே நாட்டில் ஒன்றும் புரட்சி வந்துடாது. இது வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா, இவங்க இதுலேயே கூடுதலாக கவனம் செலுத்துடைய விளைவு என்னன்னு சொன்னால், பார்லிமெண்ட்டில் கூட நீங்கள் தெளிவாக பேசவில்லை. என்ன பேசுகிறீங்க? பேசவே இல்லை, 9 நாளாக முடங்கி இருக்கு. அப்போ நீங்கள் ஒன்றுமே பேசாதப்ப எப்படி மக்கள் மத்தியில் செய்தி போகும்? செய்தி மக்கள்கிட்ட இது கருப்பு பணத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் அல்ல என்று சொல்லுது. இப்போ நான் என்னுடைய அசஸ்மெண்ட் என்னன்னு சொன்னீங்கன்னா, இதற்கு அடுத்த அப்புறம் எங்கே போகுதுன்னு சொன்னால், மோடியினுடைய தோல்வியினுடைய அடுத்த கட்டம் என்ன போகும் என்று சொன்னால், அவர் ஒரு அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சியை கொண்டாட போகிறார். பாகிஸ்தானை இப்போ நமக்கும் பாகிஸ்தானுக்கும் பெரிய பிரச்சனை இருக்குங்கிறத சொல்லி அதை இன்றைக்கு பெருசாக ஊதி பெருக்கி அதை வந்து பூதாகாரமாக காமிக்க போகிறாங்க. அப்போ என்ன வரும் என்று சொன்னால், ஒரு அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சியை கொண்டு வந்து அதன் விளைவாக இன்றைக்கு நாட்டில் எல்லா விதமான கருத்துக்களையும் ஒடுக்கி இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் மொத்தம் பிஜேபி இருக்கணும். அதற்கான ஏற்பாட்டில் தான் அவங்க இருக்காங்கிறது தான் என்னோட கருத்து. ஐசிஐசிஐ பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு உள்ளிட்ட தனியார் வங்கிகளுக்கு மட்டும் தினந்தோறும் 500 ரூபாய் நோட்டுகளை ஒதுக்கீடு செய்கிறீங்களே, அது ஏன் அப்படின்னு அதிகாரிகள் சங்கத்திலேருந்து, கூட்டமைப்பிலிருந்து ரிசர்வ் வங்கி ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறதாக செய்திகள் சொல்லுது. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் பல இருக்கும்போது ரிசர்வ் வங்கி வந்து அந்த மாதிரி தனியார் வங்கிகளுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்து 500 ரூபாய்களை அனுப்புகிறாங்க அப்படிங்கிறது அவர்களுடைய குற்றச்சாட்டு. அது எப்படி பார்க்குறீங்க அந்த மாதிரி ஒரு செயலை? இல்லை, இது பெரும் பிரச்சனையாகத்தான் அமையும். அதாவது 500 ரூபா நோட்டு தான் இன்றைக்கு வந்து சவுத்துலேயே, அதாவது தமிழகத்தில் மட்டும் இல்லை, எல்லா ஆந்திர பிரதேசில், தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, எல்லா மாநிலத்திலையும் வந்து இல்லாத, இல்லைனா பார்க்க முடியாத, நான் இன்றைக்கி தான் முதல் முறையாக பார்க்குறேன், அது உங்களுடைய ரிப்போர்ட்டர்கிட்ட தான் பார்க்குறேன். 500 ரூபா நோட்டு ஒரு ஏடிஎம்லேயும் கிடையாது, ஒரு இடத்துல இல்லாத ஒரு சூழ்நிலையில் வந்து இப்படி இந்த செய்தி உண்மையாக இருக்குமே ஆனால் நிச்சயமாக இது பெரும் பிரச்சனைக்கு. நேற்று தினம் கூட நான் பேங்க்கில் போய் ஒரு 20,000 ரூபா எடுத்தேன். அதில் எல்லாமே 2,000 ரூபா நோட்டு. அப்புறம் வந்து ஒரு 20 ஒரு கட்டு கொடுத்தாங்க. அப்புறம் 1000க்கு வந்து சேஞ்சாக வந்து 100 ரூபா, அது பழைய 100 ரூபா நோட்டு, அதாவது ரீசைக்கிள்டு 100 ரூபா நோட்டை வந்து சாயில்டு 100 ரூபா நோட்டு இவங்க வந்து வங்கி ஆர்பிஐக்கு செலுத்தின அந்த 100 ரூபா நோட்டை திரும்ப கொடுக்குறாங்க. அப்போ அப்படி இருக்கும் ஒரு சூழ்நிலையில் வந்து எல்லாத்துக்குமே என்ன இருக்குதோ அதில் பங்கிட்டு தானே கொடுக்க வேண்டும். அந்த ஒரு கோட்பாடு இருந்தால் இதை பார்க்க வேண்டும் நான் கருதுகிறேன். அது எல்லா டைம்லையும் வந்து ரிசர்வ் வங்கி செய்யக்கூடிய அந்த சூழ்நிலை ரிசர்வ் வங்கியில் இருக்கான்னு எனக்கு தெரியவில்லை. ஆனால் அது செய்தே தான் ஆக வேண்டும். இல்லை, நீங்கள் நேற்று 20,000 ரூபாய் எடுத்தேன்னு சொல்கிறதே மிகப்பெரிய செய்தியாக இருக்குது எனக்கு. அது வந்து தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இருக்கிற நட்பு காரணமாக அது வேலை நடந்ததா, இல்லை வந்து அந்த வங்கியில் நீங்கள் கணக்கு வச்சிருக்கிற அந்த வங்கி கிளையில் எல்லாருக்குமே 20,000 ரூபா கொடுக்குறாங்களா, அந்த அரசினுடைய அறிவிப்பை ஒட்டி 24,000 ரூபா வரைக்கும் கொடுக்கறதுங்கிறத முறையாக செயல்படுத்துகிறாங்களாங்கிற ஒரு கேள்வி இயல்பாக வருது நீங்கள் சொல்லும்போது. இன்றைய நாளிதழில் ஒரு செய்தி இருக்குது, எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் பணம் எடுக்கலாம், அது சிறு வணிகர்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுடைய கணக்கில் நீங்கள் இந்த தடை செய்யப்பட்ட அல்லது செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட 500 ரூபாயும் 1000 ரூபாயுமாக கொண்டு நீங்கள் செலுத்திய பணத்தை தவிர மீதி நீங்கள் உங்கள் கணக்கில் வச்சிருக்கிற பணம் எவ்வளோ வேண்டுமானாலும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாளிதழில் ஒரு செய்தி இருக்குது. அதுவும் நடைமுறையில் வருமா, வெறும் அறிவிப்பாக நின்று போகுமாங்கிற கேள்வி வருது. இல்லை, பல இடத்துல என்ன நடக்குதுன்னா, இப்போ வந்து ஓஎம்ஆர் எடுத்திங்கன்னா, ஓல்ட் மாலிபுரம் ரோடு எடுத்திங்கன்னா, இப்போ பெருங்குடி மாதிரியான பிரான்ச்சஸில் எந்த ஒரு வங்கியினோட கிளையானாலும் ஏறத்தாழ 9 மணிக்கு ஓப்பன் ஆகிடுது, ஒரு 10:30 மணியோட கேஷ் அவுட் ஆயிடுது. வேற ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் வந்து அங்கே வணிக நிறுவனங்கள் இருக்கிற இடம், ட்ரேடர்ஸ் இருக்கிற இடம், அங்கே வந்து காலங்காத்தாலே இருந்து கியூல் நிற்குது. எல்லாத்துக்கும் 24,000 ரூபா தான்.
அப்போது ஒரு முதலாளி வந்து ஒரு 5 பேங்க்கில் இல்லைன்னா 6 பேங்க்கில் வந்து வங்கி கணக்கு வச்சிருந்தாரு, அக்கௌண்ட் வச்சுருந்தாருன்னா அவர் என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய 6 ஊழியர்களை 7 ஊழியர்களை இந்த வேலைக்காக அனுப்பி விடுறாரு. காலங்காத்தால் அவங்க 9 மணிக்கு பேங்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் 8 மணிக்கே போய் கியூவில் நின்றுறாங்க. அங்கேருந்து பணம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. 10:30க்குள்ளார முடிஞ்சு போயிடுது. இப்போ என்னுடைய கிளை சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ணா சாலையில் இருக்கிற கிளை என்னன்னா, அது வந்து இப்போதைக்கு சேலரி அக்கௌண்ட்டில் இருக்கிற காசு வரவில்லை. இப்போ சேலரி அக்கௌண்ட் வந்து 30ஆம் தேதி தான் கிரெடிட் பண்ண போகிறாங்க. ஸோ அதற்கு முன்னால் இருக்கும் அந்த பீரியடில் வந்து வர்ற பணத்தை வந்து எப்படி அரசாங்கம் சொல்லியிருக்கிறதோ 24,000 ரூபா லிமிட் வச்சுருக்கிறதோ அது எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துட்றாங்க. இப்போ நான் ஒரு 11 மணிக்கு போனதுனால எனக்கு அந்த பணம் அங்கே கிடைச்சிருச்சு. அவங்க 10 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் எல்லா, அதாவது இப்போ நமக்கு இப்போ சாதாரண ஜனங்களுக்கு பொருளாதாரத்தை பற்றி, இந்திய பொருளாதாரத்தை பற்றி நல்ல ஒரு சவுண்டான ஃபுட்டிங் வந்திருக்கு. அது தவறான புரிதலா இல்லை சரியான புரிதலாங்கிறது வேறு விஷயம். ஆனால் ஏதோ ஒரு புரிதல் வந்திருக்கு. ரெண்டாவதாக இந்த வங்கிகளினுடைய ஃபங்க்ஷனிங், எப்போ எந்த இடத்துல போனால் எந்த ஏடிஎம்மில் காசு இருக்கும், இல்லைனா எந்த பேங்க்கு போனால் எந்த டைமுக்கு போனால் காசு இருக்குங்கிறது இப்போ மக்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கு. அதாவது மோடி என்ன செய்திருக்கிறாருன்னா, மக்களை எல்லாம் வந்து பொருளாதாரத்தில் ஒரு கிராஷ் கோர்ஸ் நடத்தியிருக்காரு. அந்த ஒரு 10 நாளாக 15 நாளாக வந்து ஒரு பெரிய கிராஷ் கோர்ஸ் நடத்தியிருக்கிறாரு. இன்னொருத்தர் ஒரு செல்வந்தர் கிட்ட சொல்கிறாரு, அவர் யூஸ்வலாக வாடிக்கையாக வந்து கோயிலுக்கு செல்வாராம, அன்றாடம் காத்தால போய் அங்கே வந்து தட்டில் ஒரு 1000 ரூபா 500 ரூபா போட்டு வெளியே வரும்போது அந்த அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் 500 கொடுத்துன்னு போவார். இப்போ அவர் சொல்கிறார் அதெல்லாம் 100 ரூபாயை மாறிடுச்சு அப்படிங்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு புரிதல் எல்லா தரப்பில் மக்களுக்கும் வந்து விட்டது என்ற ஒரு நிலையில் தான் இருக்கிறோம். அந்த ஒரு இதிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 500 ரூபா நோட்டு தான் நம்மளுடைய மிக கிரிட்டிக்கலான நோட்டு என்று நான் கூறுவேன். வேற ஒன்றும் கிடையாது. அதாவது இந்தியாவுடைய பொருளாதாரத்தை இயக்குகின்ற இடத்தில் இருக்கிறது அந்த 500 ரூபா நோட்டு. முன்னாடி அது 100 ரூபா நோட்டாக இருந்தது. ஒரு 10 வருடத்துக்கு முன்னால் அது ஒரு 100 ரூபா நோட்டாக இருந்தது. இப்போ அது 500 ரூபாக மாறிவிட்டது. இந்த 500க்கு 2000க்கு இருக்கிற இடைவெளியில் தான் பிரச்சனை வருது. அதனால தான் நீங்கள் வந்து இந்த ஒரு 500 ரூபா நோட்டு 100 ரூபா ஒரு 100 கட்டுகள் வந்தாலும் சரி, இல்லை 13 டன் வந்ததாக கூறுகிறார்கள் தமிழ்நாட்டுக்கு. ஸோ அந்த அளவில் வந்தாலும் சரி, அது எல்லாத்துக்குமே பங்கிட்டு தான் கொடுக்க வேண்டும். வேற ஒன்றும் கிடையாது. அந்த 1000 ரூபா நோட்டு இருந்த டைமில் வந்து 500ங்கிறது இதனுடைய டபுளாக தான் வருகிறது. ஆனால் 2000ங்கிறது வருது 4 டைம்ஸ் வர்றதுனால நிச்சயமாக இந்த 500 ரூபா நோட்டு ரொம்ப கிரிட்டிக்கலாகி விட்டது. எங்கேயுமே சில்லறை கிடைக்காத ஒரு டைமில் வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் 2000 ரூபா கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த டைமில் வந்து நிச்சயமாக ரிசர்வ் வங்கி இதில் வந்து கூர்ந்து கவனித்து என்ன வருதோ அது எல்லாத்துக்கும் பங்கிட்டு தான் கொடுக்க வேண்டும். இதில் வந்து மாற்று கருத்தே இருக்க முடியாது. அது இப்படி ஒரு அலிகேஷன் வைக்கிறதே வந்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டும் என்று நான் கருதுகிறேன். வங்கி அதிகாரிகள் அந்த கடிதத்தில் குறிப்பிடுறாங்க, ரிசர்வ் வங்கி ஆளுநருக்கு எழுதியிருக்கிற கடிதத்தில் குறிப்பிடுறாங்க, ஏற்கனவே வாடிக்கையாளர்களுக்கு வந்து 24,000 ரூபாய் வாரத்துக்கு கொடுக்கலான்னு நீங்கள் சொல்லியிருந்தாலும், அறிவிப்பு நீங்கள் வெளியிட்டிருந்தாலும், நடைமுறையில் வங்கிகளுக்கு ஒதுக்கப்படுற நிதி பற்றாக்குறை காரணமாக ஒரு வாடிக்கையாளருக்கு 4,000 ரூபாய் தான் எங்களால் கொடுக்க முடியுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஐசிஐசிஐ வங்கிகளுக்கும் ஹெச்டிஎஃப்சி வங்கிக்கு மட்டும் ஏன் கொடுக்குறாங்கன்னா அது ஒரே காரணம் தான். இப்போ வந்து நீங்கள் நேஷ்னலைஸ் வங்கியில் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் நினைக்கிறேன் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1,00,000க்கு மேற்பட்ட கிளைகள் இருக்குது. நீங்கள் மொத்தமாக இந்தியா பூராவுமே வந்து 2 லட்சம் வங்கி கிளைகள் இருக்குது, 2.5 லட்சம் ஏடிஎம்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ ஐசிஐசிஐ வங்கி கிளைகளும் அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி போன்று இருக்கக்கூடிய இந்த கிளைகள் வந்து ரொம்ப குறைவு. அப்போது இப்போ நீங்கள் ஸ்டேட் பேங்க்கில் கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற ஒரு டிமாண்ட் வரும். இப்போ இவங்களுக்கு கொடுப்பதன் மூலமாக என்ன வரும்னு சொன்னால் 500 ரூபா கிடைக்குதுங்கிற பிரச்சாரம் போயிடும். இப்போ வந்து நோட் இல்லை, அடிக்கிறதுல தாமதமாகுது என்கின்ற இந்த பிரச்சாரத்தை வந்து இந்த சிறிய பிரைவேட் தனியார் வங்கிகளுக்கு கொடுப்பதன் மூலமாக 500 ரூபா நோட்டு வந்துருச்சு என்ற ஒரு பரபரப்பு செய்தி இன்றைக்கு போய்விடுது. மறுபக்கம் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஏடிஎம்மில் மக்கள் நிற்கிறாங்க. எல்லா ஏடிஎம்லேயும் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே கேஷ் இருக்கிறதெல்லாம் போயிடுது. அதே மாதிரி வங்கியில் ரிசர்வ் பேங்க் சொல்லி இருந்தாலும் கூட 24,000 அல்லது 20,000 என்கின்ற பணம் கிடைப்பதில்லைங்கிறது தெரியுது. சிறு வணிகர்கள் இன்றைக்கி பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, சில்லறை வணிகர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நடுத்தர இடைத்தர தொழில் எல்லாமே முடங்கி இருக்குது. அதாவது வணிகர்கள், நெசவாளர்கள், பவர்லூமாக இருக்கட்டும் ஹேண்ட்லூமாக இருக்கட்டும், அவங்களால தொழில் கொடுக்க முடியல. நீங்கள் கோயம்புத்தூர் திருப்பூர் போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய அந்த மீடியம் அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டோட்டலாக முடங்கி போயிருக்கு. இப்போ என்ன என்று சொன்னால் நிச்சயமாக இப்போ இந்தியாவை பொறுத்தளவில், இன்னும் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பெருமளவிற்கு இன்றைக்கு பெருமுதலாளிகள் தவிர கீழ்நிலையில் பெரும்பாலும் மக்களுடைய அவருடைய வேலை வாய்ப்பும் அவருடைய இன்றைக்கு பணப்புழக்கம் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளுமே இன்றைக்கு வந்து எல்லா வணிக நிறுவனங்களும் இன்றைக்கி சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் இது ஏன் மக்கள் மத்தியில் போகலை?
இன்னைக்கு திரும்ப திரும்ப மோடியால என்ன சொல்ல முடியுது? மக்கள் மத்தியில போகலன்னு நீங்க சொல்றீங்க. மக்களுடைய வாழ்க்கை வந்து அதைத்தான் நான் சொல்றேன். அதாவது மக்களுடைய வாழ்க்கை வந்து என்னோட என்ன விளைவோ நான் ஒத்துக்கிறேன். அப்பதான் நான் என்ன சொல்றேன்னா, நான் மக்களே சொல்லல, நான் மக்களை சொல்லல. ஆனால் இதை வந்து ஹைலைட் பண்றதுக்கான என்ன நானே கேட்க, நீங்களே பதில் சொல்லுங்க. இன்றைக்கு இது யதார்த்தமான நிலைமை என்னன்னு சொன்னால், மக்களுக்கு பணம் கிடைக்கவில்லை. ஏடிஎம்ல போய் ஒரு வாரமா 3 வாரமா நிக்கிறாங்க. ஒன்று 2000 ரூபாய் எடுத்தாச்சுன்னா அடுத்த 2000 ரூபாய் எப்ப நமக்கு தெரியாது, இந்த வரைக்கும் கொடுக்கப்படவில்லை. நீங்க அரசியல் கட்சிகள் வந்து இதை மக்களிடத்துல எடுத்துட்டு போகவில்லை அப்படிங்கறத நீங்க வலியுறுத்திட்டே இருக்கீங்க. நான் வந்து ஒரு சாதாரண பெயரே தெரியாத ஒரு நபராக என்னை வச்சுட்டு நான் கேட்கிறேன். எனக்கு நான் வந்து முதல்ல 8ஆம் தேதி அறிவிப்பை பார்க்கும்போது கிளர்ச்சி அடைந்த மனநிலையில இருக்கிறேன். 9ஆம் தேதி அது இருக்கு. 10ஆம் தேதி 2 நாட்களுக்கு பிறகு ஏடிஎம் எல்லாம் திறக்கும், வங்கிகள் திறக்கும் அப்படிங்கிற அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் நிலைமை சீராகுங்கிற நினைப்பு, அரசாங்கத்தினுடைய நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகள் வந்து கொடுத்திருந்தது. சீராகுங்கிற நம்பிக்கையை கொடுத்திருந்தது. 11-12 வங்கிகள் திறந்ததுக்கு அப்புறம் நடக்கல. சரி, ஒரு 2-3 நாட்களுக்குள்ள அடித்த பணத்தை எல்லாம் வழங்குவதில் ஏற்படக்கூடிய சிக்கல், ஒரு வாரத்திற்குள்ள நிலைமை சீராயிடும் அப்படின்னு நம்பிக்கையில இன்னும் அறிவிப்பின் மேல இருக்கிற நம்பிக்கை போகாமலே இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை, எனக்கு அரசியல் கட்சிகளோ ஊடகங்களோ எனக்கு சொல்லித்தர வேண்டியது எதுவுமே இல்லைன்னு நான் உறுதியாக நம்புறேன். ஒரு சாதாரண குடிமகனாக என்னுடைய வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுக்கும். 10வது நாள்ல வந்து வலி எனக்கு உணர தொடங்கும் போது, 11வது நாள் 12வது நாள்ல என்னுடைய வாழ்க்கையில எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை, அரசு முதல் நாள் அளித்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றப்படவில்லை, என்னுடைய வாழ்க்கை வந்து தினம் தினம் சிக்கலாகுதுங்கிறத நான் உணரும் போது, எந்த அரசியல் கட்சியும் எனக்கு எந்த அரசியலையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையை எனக்கு கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இல்லை, ஒரே ஒரு சின்ன பிரச்சனை தான். அதாவது மோடி தன்னுடைய அந்த எல்லா குட்வில்லையும் வந்து ஒரு வந்து ஒரு கேம்பிள் பண்ணியிருக்காருன்னு நான் கருதுவேன். மோடி என்ற நபர் தமிழகத்தை பொறுத்தவரையிலோ இல்லை தமிழனை பொறுத்தவரையிலோ, அதே போல் இந்தியாவில் இருக்க குஜராத்தை விட்டுருங்க, பாக்கி இருக்கிற மாநிலங்களை எல்லாரும் பொறுத்தவரை இன்றைக்கு ஒரு கேப்பபிள் பிரைம் மினிஸ்டராக நிகழ்கிறார். இது நிதர்சன உண்மை, நம்ம வந்து மறுக்கவே முடியாது. எவ்வளவோ அதிரடியான நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அது நமக்கு வேணால் கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனால் ஊடகங்களும் சரி, அரசியல் கட்சிகளும் சரி, இந்த ஒரு ரியாலிட்டியை வந்து ஏதோ மறைத்து விட்டு இல்லைனா ஏற்க மறுத்து விட்டு நாம் என்ன சொல்கிறோன்னா, இந்த நடவடிக்கையிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். அது தவறே இல்லை. அதாவது அந்த நடவடிக்கை என்பது ஒரு பிரச்சனைக்குரிய நடவடிக்கை தான். இந்த விளைவுகள் வரும் என்று நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம். இந்த விளைவுகளை தான் மக்கள் இன்னைக்கு சந்திச்சு கொண்டிருக்கிறார். ஆனால் இவன் என்ன நினைக்கிறான்னா, மோடி தான் கூறிவிட்டாரே 50 நாள் டைம் கொடுங்கன்னு கூறிவிட்டாரே, சரி ஒரு 50 நாள் டைம் கொடுத்து விடுவோம்னு சொல்லிட்டு வயிறை இறுக்கி கட்டி கூட அவங்க வந்து காக்க தயாராக இருக்கா. வேற ஒன்றும் கிடையாது. நாளைக்கு வந்து நான் ஒரு கிராம வில்லேஜ் ஆஃபீஸர் முன்னாடி போய் நிற்கும் போதோ இல்லைனா ஒரு அரசாங்கத்தினுடைய ஆஃபீஸில் போய் நிற்கும் போதோ எங்கிட்ட லஞ்சம் கேட்கறக்கு தைரியப்பட மாட்டான் ஒரு அரசு அதிகாரி என்று ஒரு நினைவில் தான் போய் இதெல்லாம் சரின்னு ஒத்துக்கொள்கிறான். அப்போ நாளைக்கு அது நடக்கும் பட்சத்தில் அங்கே அப்படி ஒரு பிரச்சனை வரும் அந்த பட்சத்தில் மட்டும்தான் இவன் வந்து மோடியை சந்தேகப்படுவானே தவிர இன்னைக்கு சந்தேகப்படுறதுக்கு வழி இல்லை. ஸோ இதுதான் ஒரு அடிப்படை புரிதல் இருந்தால் நாம் எல்லாம் பயணிக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இப்போ ஒரே ஒரு செய்தி தான் நான் மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். நான் ஏன் இதை தொடர்ந்து வலியுறுத்துறேன்னு சொன்னால், நீங்கள் எல்லா கட்சிகளும் இன்றைக்கு பேசுவது என்ன என்று சொன்னால், இந்த கரன்சி நோட்டுகள் மாற்று செய்து கொடுப்பதில் இருக்கக்கூடிய இந்த பணங்கள் பெறுவதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி தான் பேசுகிறாங்க. மக்கள் இன்றைக்கு எதிர்பார்க்குறாங்கன்னா, அவங்க வந்து நீங்கள் சொன்னது உண்மை என்னென்னா, மக்கள் வந்து இதனுடைய பின்னணி, கருப்பு பணத்தை இது ஒழிக்குமா ஒழிக்காதாங்கிறது அந்த அரசியல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. அதற்கான நேரமோ சிந்தனையோ அவங்களுக்கு இல்லை. அவங்களுடைய நிலைமை என்னன்னு சொன்னால், இன்றாட செலவிற்கு இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவது, இந்த மாதத்தை எப்படி ஓட்டுவது என்கின்ற ஒரு நிலைமையில தான் அவங்களுடைய நிலைமை இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இது கருப்பு பணத்தை ஒழிக்கக்கூடிய நடவடிக்கை இல்லை என்பதை ஃப்ரண்டலாக அரசாங்கத்தை கேட்கவில்லை. நீங்கள் மறுபடியும் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பாராளுமன்றத்தில் நீங்கள் விவாதத்தை நடத்துங்களேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணதை ஏன் வந்து இந்த நடவடிக்கை எடுக்கலை என்று அரசாங்கத்தை நோக்கி, இது கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான அல்ல, இது ஒரு போலியாக நீங்கள் கட்டமைக்கிறீங்க என்பதை பேசுவதற்கே இன்றைக்கி கட்சிகள் தயாராகல. திரும்ப பிரதமர் வரணும், மோடி வரணும் என்று சொல்லி இவங்க ஒரு மோடி விதை காமிச்சிட்டு இருக்காங்க. அதைத்தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கேள்வியை வைக்க வேண்டியது. இப்போ நீங்கள் திரும்ப ஆல் சடந்தன் இன்னும் 15 நாள் உள்ள டிசம்பர் பார்த்தா நீங்கள் எல்லாருமே சொல்லிட்டாங்க 7 மாதத்துக்கு முன்னால் வந்து இந்த கரன்சி தட்டுப்பாடு வராது, ஏன்னா நம்முடைய பிரிண்டிங் கெப்பாசிட்டி அவ்வளோதான் இருக்குது, அதுதான் உண்மை. அப்படி என்று சொல்லும்போது நீங்கள் இந்த டிசம்பர் 31 இது முடியாது. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏடிஎம்மில் ஏன் கும்பல் இல்லைன்னு சொன்னாங்கன்னா, ஏடிஎம்மில் பணம் இல்லை, அதனால் கும்பல் இல்லை. 4 நாள் 3 நாள் போயிட்டு இன்றைக்கி அவங்க வந்து ஏமாந்து போய் வராங்க. இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன்,
மொரார்ஜி காலத்திலே இருந்து எப்பொழுதெல்லாம் இந்த நோட்டுகள் செல்லாதாக அறிவிக்கப்பட்டதோ அப்போ எல்லாமே குறைந்தபட்சம் 25 விழுக்காடு நோட்டுகள் திரும்பி வருவதில்லை, இந்த தரமும் வருவதில்லை. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய, நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இவங்க எவ்வளவு நோட்டை மாற்றணும்னு சொன்னாங்களோ அந்த ஒரு 25 விழுக்காடுக்கு நீங்கள் அந்த கன்செஷனை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இப்போ நோட்டு மாற்றி கொடுத்தாச்சு. அதான் உண்மை. இன்னும் சொல்ல போனால் குறைந்தபட்சம் இன்னொரு 10 நாளில் இந்த மறுபடியும் இந்த 500 ரூபா நோட்டு மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இது கிட்டத்தட்ட இந்த கிரைசிஸ் தீர்ந்து போயிடும். அப்போ என்னன்னு சொன்னால் இதன் மூலமாக கருப்பு பணம் ஒழியுமா? அதான் கேள்வி. அது ஒழியாது. அதைத்தான் இன்றைக்கு கட்சிகள் செய்யவில்லைன்னு நான் சொல்கிறேன். இப்போ என்னாச்சுன்னு சொன்னால் மோடி வெற்றி பெற்று விட்டார். இன்றைக்கி பாஜக அரசு வெற்றி பெற்று விட்டது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்முடைய எல்லாருடைய சிந்தனை எங்கே திருப்பிட்டாங்கன்னு சொன்னால் நோட்டு போடல, ஏடிஎம்மில் இல்லை, வங்கியில் இல்லை, இதிலே தான் நம்முடைய கவனம். அதாவது சாதாரண எளிய மக்களுடைய பார்வையில் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அன்றாட தேவைகளில் நம்முடைய கவனத்தை செலுத்திட்டாங்க. அதனால் இதனுடைய அடிப்படையை கேள்வி கேட்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை, அந்த ஒரு நிலையை இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் எடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. எளிய மக்களுடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கக்கூடிய ஒரு சூழலை பற்றி பேசாம அங்க அந்த சமயத்துல நீங்க கோட்பாட்டு ரீதியாக இது கருப்பு கள்ளப்பணத்தை, திருட்டு பணத்தை ஒழிக்காது பேசிட்டு இருக்கிறதுல என்ன பலன் இருக்கு? நீங்க அரசாங்கமே ஒத்துக்குது, நீங்க சொல்லவே வேணாம். அரசாங்கமே என்ன ஒத்துக்கிறது என்று சொன்னால் அன்றாட ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு வந்துடும், நாளைக்கு வந்துடும், 2 நாள் சரியா போயிடும், 3 நாள் சரியா போயிடும், ஒரு வாரத்தில் சரியா போயிடும். நீங்க அதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொன்னு, நீங்க தொலைக்காட்சியை பார்த்தாலே போதும், மக்கள் உண்மையான நிலைமை என்னங்கிறது எல்லாருமே சொல்றாங்க. சின்ன சின்ன காய்கறி கடையில் இன்றைக்கு போங்க 10 ரூபாய்க்கு எல்லா காய்கறியும் கிடைக்குது. 20 ரூபாய் அதிகபட்சம், அதுக்கு மேலே எந்த காய்கறியுமே இன்றைக்கு விலை கிடையாது. அதே மாதிரி பூக்கடைகள்லாம் சும்மா காலியாக கிடக்கு. அதே மாதிரி சின்ன மளிகை கடைகள் எல்லாம் காலியாக இருக்குது, உணவகங்கள்லாம் காலியாக இருக்குது. இது எல்லாமே கண்ணுக்கு முன்னால் தெரியக்கூடிய இந்த விஷயங்கள். இதை போய் நீங்கள் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, சொல்ல வேண்டியதில்லை. நான் என்ன கேட்குறேன்னா, அரசாங்கத்தினுடைய நோக்கத்தை கேள்வி கேட்பதிலே தான் இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் தவறிவிட்டார்கள், மிகப்பெரிய தவறை செய்திருக்காங்க, பிளண்டர் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறேன், அதை நீங்க கேட்கணும். பாராளுமன்றத்தில் பிரதமர் பேசுறாங்கிறதே இல்ல, நீங்கள் ஏன் கொஸ்டின் பண்ணல, நீங்க ஏன் அதை பத்தி கேட்க மாட்டேங்கிறீங்க? அதுதான் கேள்வி. நீங்க பாராளுமன்றத்தை முடக்குவது என்பது என்ன என்று சொன்னால், நீங்க மோடிக்கு ரொம்ப அழகா நீங்க உதவி பண்றீங்க, அதைத்தான் செய்றீங்க. நீங்க எதிர்கட்சிகள் மேலேயோ அல்லது இது தொடர்பாக கருத்து தெரிவிக்கக்கூடிய நபர்கள் மேலேயோ நீங்க விமர்சனத்தை வைக்கலாம். ஆனா எல்லா பிரச்சனைகள்லயும் ஊடகங்களை பற்றியும் சேர்த்து பேச வேண்டியது. நீங்க ஆரம்பத்தில் சொல்ல வந்தீங்க, இந்த இமேஜ் கட்டமைப்புக்கு மீறி எதுவும் நடக்கிறது இல்லைன்னு. எல்லா பிரச்சனைகள்லையும் நீங்க ஏதாவது ஒரு நிலை எடுத்து தான் ஆக வேண்டும். அதுவும் முக்கியமாக சாதாரண மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள்ல நீங்க ஒரு நிலை எடுத்து தான் ஆகணும். நிலை எடுக்காம நீங்க நடுநிலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது எப்போதுமே ஒடுக்குபவர்களுக்கு சாதகமான ஒரு நிலை. அந்த நடுநிலைங்கிறது ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு ஆதரவளிக்காத ஒரு நிலையாகத்தான் அது எப்பவும் இருக்கும். உங்களுடைய மௌனம் கொடுமைகளுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய மௌனமாகத்தான் இருக்கும். கொடுமைகளுக்கு ஆட்படுகிறவர்களுடைய மனநிலையை உற்சாகப்படுத்துவதாக ஒரு நாள் அந்த மௌனம் இருக்காது. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல மௌனமாக வேறு சில விஷயங்களை சொல்லி கடந்து போகுது ஊடகங்கள்னோ, கடந்து போகுது எதிர்கட்சிகள்னோ, இந்த விஷயத்தை பார்க்க முடியுமா? அது முன்னுரிமை கொடுக்க வேண்டிய விஷயத்துக்கு கொடுக்காம ஊடகங்களும் எதிர்கட்சிகளும் வேறு விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை, இப்போ என்ன யுக்தியை தமிழக அரசாங்கம் கையாண்டு கொண்டிருக்குதோ அதே யுக்தியை தான் பெரும்பாலான ஊடகங்களும் கையாண்டு கொண்டிருக்குதுன்னு நான் கருதுகிறேன். ஒரு சிஆர் சரஸ்வதியோ ஒரு பொன்னையனோ பேசுகிறதுனால மட்டும், எதிர்த்து பேசுகிறதுனால, இல்லைனா அங்கே பாராளுமன்றத்தில் நீங்கள் வெளியே கைகோர்த்து நிற்கிறதுனால மட்டும் இந்த பிரச்சனை தீர்ந்து விடாது. அது ஒரு மக்கள் பிரச்சனையாக நீங்கள் எடுத்து கொண்டதாக நாம் அதை பதிவு, சார் சொன்ன மாதிரி அதை பதிவு செய்வதற்கு மட்டும்தான் உதவும். இதே தான் இன்றைய பெரும்பாலான ஊடகங்களும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் செய்து கொண்டிருக்கிறது நான் கருதுகிறேன். இப்போ சொல்கிறாங்க திருப்பூரில் பாதிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க, சென்னையில் பாதிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க, கோயம்பேடு பாதிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த 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 பூதாரமான இந்த விளைவுகளை பற்றி ஒரு இதுதான், அதாவது அன்றாடும் முதல் பக்கத்தில் இருக்க வேண்டிய, அன்றாடும் தலைப்பு செய்திகள் நிற்க வேண்டிய இந்த விஷயங்கள் ஏன் பின்தள்ளப்படுகிறது தான் கேள்வியே வருகிறது. சல்லடையாக துளைகள் நிறைந்த ஒரு வாளியில நீரை எடுத்து கொண்டு பாலைவனத்தில் பயிர் செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்யுது அரசு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை ஆளுங்கட்சி முன்வைக்குது. தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கட்சி இந்த வார்த்தைகள்ல ஒரு விமர்சனத்தை முன்வைக்குது. அவ்வளவுதான். இதுதான் பிரச்சனையே தான். இந்த மாதிரியான அதாவது யூ கெட் காட் இன் யுவர் ஓன் ரெட்டரிக்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய அந்த வார்த்தை ஜாலங்கள்ல நாமளே மயங்கி விடுகிறோம்.
ஆஹா சூப்பரா பேசுனீங்க சார்னு இன்னொருத்தன் வந்து சொல்லும்போது அது கேட்கற குளுமையா இருக்கு நமக்கு, இனிதாக இருக்கு நமக்கு. இதுல வந்து நானே சூப்பரா பேசுறேன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. அதாவது நீங்க வந்து இன்னைக்கு இப்போ வந்து ஒரு தகவல் படி வந்து விவசாயிகள் தன்னுடைய பயிர்களை அறுவடை செய்ய மறுக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி வருகிறது. அது வேற ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு வந்து ஆமா பல்சஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு அறுவடை செய்தால் அது கூலி கொடுக்கறதுக்கு கையில் காசு கிடையாது. சரி, இந்த ஒரு நிலைமையில் வாடும் தமிழ்நாட்டை பற்றி நீங்க யோசிக்காம இந்த இஷ்யூஸை டேக் பண்ணாம இந்த இஷ்யூஸை நீங்க வந்து கையாண்டிருக்க வேண்டும். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோ உங்களுடைய கிராம நிலாதாரி அதிகாரிகளோ இவங்க வந்து முன்னுரிமை they have to prioritize these things and handle it. அது செய்யாம நீங்க வந்து இந்த மாதிரியான வார்த்தை ஜாலங்கள்ல இது என்ன ஒரு தேர்தல், ஒரு பை எலெக்ஷன் நடக்குது. அதுல வந்து முதல்வர் ஜெயலலிதாவினுடைய ஒரு அறிக்கை வருது. அதன் பிறகு ஜெயித்த பிறகு மக்களை தேங்க் பண்றாங்க. இந்த மாதிரியான ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி ஒரு அறிக்கை வருதான்னு பார்த்தா அது அவங்க கிட்ட இருந்து வரல. இல்ல ஓ பன்னீர்செல்வம் கிட்ட இருந்து வந்தா வரல. இதே யுக்தி தான். அதாவது தினம் ஒரு 2 செய்தி போடணும்பா, இதை பற்றி 2 செய்தி போட்டுருன்னு சொல்லிட்டு அது உள்பக்கங்களில் வருது, இல்லைனா ஃப்ரண்ட் பேஜில் கூட வருதுன்னு வச்சுக்கலாம். அதை தாண்டி ஒரு ஸ்டெப்பும் கூட ஒரு மீடியாவும் எடுக்கவில்லை, அரசாங்கமும் எடுக்கவில்லை. அரசாங்கமும் தவறிவிட்டது, மீடியாவும் தவறிவிட்டது. இதே தான் இந்த சித்தாராமையா பாருங்களேன், கர்நாடக முதல்வர் பாருங்களேன். அவர் அன்றாடம் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வந்து ரிவ்யூ மீட்டிங் வைத்துக்கொண்டு அவர் வந்து பிரதமருக்கு எழுதி கொண்டு தான் இருக்கிறார். கோஆபரேட்டிவ்ஸை பற்றி முதல் முறையாக ஃபர்ஸ்டாக டேக் பண்ண వ్యక్తిன்னு பார்த்தா அது கர்நாடக முதல்வர் தான். அதன் பிறகு தான் கேரள முதல்வரே வராரு. அவர் வந்து ஆர்பிஐக்கு மார்ச் பண்ணுறாரு. ஒரு கேரள முதல் வந்து ஆர்பிஐக்கு மார்ச் பண்ணுறாரு. ஒரு மம்தா வந்து பிரசிடென்ட் இதுக்கு மார்ச் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் என்ன நடந்ததுன்னு பார்த்தா கேட்குற சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு வழிகாட்டும் நெறிமுறை இருக்குது. ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து போராட்டம் நடத்துவது இல்லை அப்படின்னு ஒரு வழிகாட்டு நெறிமுறையாக இருக்குது. அதுக்கு வந்து பேரறிஞர் அண்ணாவை மேற்கோள் காட்டக்கூடியவர்களாக ஆளும் கட்சியும் ஆண்ட கட்சியும் இருக்குது. உங்கள் கையில் கரண்டி வச்சுருக்கும் போது கரண்டியில் எண்ணெய் இருக்குது, அதிகாரம் இருந்தால் கரண்டியில் எண்ணெய் இருக்குன்னு அர்த்தம். கையை வீசி நடக்க முடியாது. வெறும் கரண்டியை வைத்திருப்பவர்கள் கையை வீசி நடக்கலான்னு ஒரு பெரிய கோட்பாட்டை முன்னிறுத்தி அதன்படி அதை மேற்கோளாக காட்டி பேசிட்டு இருக்கிறவங்க 2 கட்சிகளை சேர்ந்தவர்கள். இதுதான் அதனால வந்து ஆளுங்கட்சி தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்துது அப்படிங்கிறது வந்து நடத்தலைங்கிறது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு நிகழ்வாக போயிடுது. கேரளாலையும் திரிபுராலையும் நடக்குது, வேற இடங்கள்ல நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் அது இல்லை. அதுக்கு வழிகாட்டும் நெறிமுறை இதுதான். இல்லை, எனக்கு பிரச்சனை இதுதான். அதாவது ஆள்ற அதிகாரத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டோம். இந்த ஆள்ற அதிகாரம்னு வைத்து விட்டால் நீங்கள் வந்து ராஜா கிடையாது. நீங்கள் வந்து ஜனங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிறீர்கள். அப்போ ஜனங்களுடைய உணர்வை நீங்கள் பிரதிபலிக்கலைன்னா நீங்கள் எதற்காக அந்த சேரில் உட்காந்துருக்கீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அமைச்சர்களும் அங்கே படையெடுத்திருக்க வேண்டும், டெல்லிக்கு படையெடுத்திருக்க வேண்டும், ராஷ்டிரபதி பவனுக்கு சென்றிருக்க வேண்டும், பிரசிடென்ட்டை சந்தித்து தங்களுடைய பிரச்சனையை கூறியிருக்க வேண்டும். ஏன்னா பிரதமரை சந்திக்கவே முடியாது. பிரதமரை வந்து இவங்களோட கேரளாவிலிருந்து ஒரு பெரிய டெலிகேஷனே போச்சு, பினராயி விஜயனுடைய டெலிகேஷன் போச்சு, அவ கூட சந்திக்க முடியவில்லை. ஸோ அந்த ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் மக்களுக்காக போராடுங்கள். அதற்கு தான் ஒரு அரசாங்கமே இருக்கிறது. இல்லை என்றால் உங்க கஜானால காசு இருக்குன்னா அந்த காசை எடுத்து மக்கள்கிட்ட அழியுங்க. அது கூட நீங்க செய்யாம நீங்க ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காணாம சும்மா உட்கார்ந்து இருந்துட்டு ஒரு சிஆர் சரஸ்வதியை வச்சுட்டு ஒரு பொன்னையனை வச்சுட்டு ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு இல்லைன்னா ஒரு ஊடகங்களோட பேச வச்சால் அது போதாது. இது ஒரு அரசாங்கம் செய்யும் நடவடிக்கை கிடையாது. அரசாங்கம் முற்றிலும் தவறிவிட்டது, மீடியா ஓரளவுக்கு தவறிவிட்டது என்று நான் கூறுவேன். நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறோம். மீடியா தவறிவிட்டது, முழுமையாக இல்லைனாலும் பாதி தவறிவிட்டது, தமிழ்நாடு அரசு முழுக்க தவறிவிட்டது அப்படின்னு சொல்லி ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. அதுக்கு பதில் சொல்றீங்க தான் நிகழ்ச்சி? இல்லை, அது வந்து உண்மைதான். அது என்ன, இன்னைக்கு மீடியாக்கள் வந்து மக்கள் சேவையில் இல்லை, மக்களுடைய பிரச்சனைகளை வலியுறுத்துவதில் அல்லது குறிப்பாக அடிப்படையான காரணத்தை வெளிப்படுத்துவதில் அரசியல் கட்சிகளே வந்து ஃபெயில் ஆகும் போது மீடியாக்கள் அதை விட மோசமாக தான் இன்றைக்கி ஃபெயில் ஆகிருக்கின்றது. இன்றைக்கி மீடியா பூராவுமே இன்றைக்கி பாஜகவுக்கும் ஆளுங்கட்சிக்கும் அவர்களுக்கு ஊதுகுழலாக கிட்டத்தட்ட அவங்கள வந்து ஒட்டி போகக்கூடியவர்களாக அல்லது அவங்க சொல்லக்கூடிய சில ரிலீஃபை இன்றைக்கி 4500 ஆக்கிட்டாங்க, இன்றைக்கி மறுபடியும் இன்னொரு 2 லட்சம், அதை பற்றி மட்டுமே தேவையான தகவல்கள் அந்த தகவல்கள் மட்டும் சொல்கிறாங்களே ஒழிய அடிப்படையான விஷயங்களை எப்படி கட்சிகள் தொடுவதில்லையோ அதை போல மீடியாக்களும் தொடுவதில்லை. அதற்கு காரணம் என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு நெருக்கடிகள். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் மீடியாக்கள் இயங்குவதில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள், அதற்கு வரக்கூடிய அந்த ஏதாவது அரசாங்கத்தை எதிர்த்து பேசினால் எதிர்கொள்ள வேண்டிய அந்த எதிர்ப்புகள், அதனால் பாதிப்பு, இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் மீடியாக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ப்ரோ கவர்மெண்ட்டாக
அரசாங்கத்தை சார்ந்து ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் பிளேயிங் டு தி கேலரிஸ் என்று சொல்வதை போல ஏடிஎம் பிரச்சனை, நோட்டு இல்லை, 500 ரூபா வந்தது வரல, இதை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் மீடியாவும் அப்படித்தான் இருக்க முடியும் என்கின்ற கலை யதார்த்தத்தை தான் இன்றைக்கு காட்டுகிறது என்று நான் நினைக்கிறேன். இறுதியாக நீங்க சொன்ன விஷயங்களை பற்றி இன்னும் விரிவாக பேசலாம். ஆனால் நிகழ்ச்சி நிறைவு செய்கிற நேரம் ஆயிடுச்சு, அதனால இதோட விட்டுருவோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.